என்ன சமைக்கலாம்? ஃப்ரைடே மார்னிங் இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து சப்பாத்தியும் மீல் மேக்கர் கிரேவியும் தான். ஸோ ஃபஸ்ட்டு மீல் மேக்கரை லைட்டாக வெந்நில போட்டு வச்சுட்டு இங்கே சப்பாத்திக்கு மாவு பிணைஞ்சு வச்சாச்சு. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காய தக்காளி எல்லாம் கட் பண்ணிவிட்டு தாளிச்சிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், தக்காளி, அப்புறம் வத்தப்பொடி, மஞ்சள்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா தூள் எப்பவும் போல் எல்லா மசாலாவையும் இருக்கிறதெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சிருந்த மீன் மேக்கரும் போட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி கொதிக்க விட்டு இறக்கியாச்சு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பூரி, லஞ்சுக்கு வந்து சப்பாத்தி இன்றைக்கி ஈஸியாக முடிஞ்சுது. ஸோ அதுக்கப்புறம் ஜூஸ் வந்து அவங்க அப்பா அந்த அண்ணாச்சி பழத்தில் இஞ்சி போட்டு அன்றைக்கி கொடுத்தா அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி போல். இன்றைக்கி அதே அகெயின் கேட்டிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. பாப்பா 2 பேருக்கும் அந்த சப்பாத்திலே அந்த மசாலா எல்லாம் ரோல் பண்ணி வச்சுட்டு இன்னொரு சப்பாத்தி வெறும் சப்பாத்தி தயிரோடு வச்சு சாப்பிடவும் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி பேக் பண்ணிவிட்டு ஸ்நாக்ஸு வாட்டர் மெலனும் கட் பண்ணி வச்சுட்டு இன்றைக்கான டேயும் அழகாக ஸ்டார்ட் பண்ணிச்சு. ஓகே, தேங்க்யூ, பாய், ஹேவ் அ ஹாப்பி டே.